இது எதுக்கு நான் இப்படி பண்ணேன்னா, ஃப்ரேம்ல வெறும் கை மட்டும் வந்துச்சுன்னா அது பாரதி ராஜா. ஃப்ரேம்ல டைட்டில் வெர்ஷனோட ஒரு கை வந்துச்சுன்னா அதுதான் கே.எஸ். ரவிக்குமார். கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எப்படின்னா, ஒரு மேக்சிமம் ஒரு கமர்ஷியல் பயங்கரமான கமர்ஷியல் ஒரு டைரக்டர். அதே மாதிரி ஒரு கிளாஸ் அண்ட் கமர்ஷியல கலந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதுதான் அதே மாதிரி அவரால் ரொம்ப ரூரலான ஒரு விஷயத்த ட்ரை பண்ண முடியும். அதுதான் கே.எஸ். ரவிக்குமார். அவரோட பிரதானமான அவரோட படத்துக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி அவரோட பாடல்களுக்கு மிகவும் ஒரு அரிய மதிப்பு உண்டு. இப்ப வரைக்குமே ஒரு கிராம சைட்ல அவரோட சாங் தான் மேக்சிமம் போட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கே.எஸ். ரவிக்குமார் பாடல்களே ஒரு அண்டர்ரேட்டட் வெர்ஷனா ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு கொலாப் பண்ணும்போது எல்லா பாட்டுமே அண்டர்ரேட்டடா இருக்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுவும் அந்த மியூசிக் டைரக்டர்னா ஒரு காலம் தாண்டி நின்றக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இவங்க 2 பேர் காம்போஸ் இருக்கும்போது எல்லா பாட்டும் அண்டர்ரேட்டடா இருக்கு. ஒரே ஒரு ஆல்பம் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஆமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போது KSR காம்போ வித் ARR, அதாவது கே.எஸ். ரவிக்குமார் A.R. ரஹ்மான் காம்போ. ஏன்னா நீ சொல்ற A.R. ரஹ்மான் கூட இவர் சேர்ந்த பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி அண்டர்ரேட்டடா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சா ஆமாங்க எல்லா பாட்டும் அண்டர்ரேட்டடா இருக்கு. ஆனா சூப்பர் பாட்டு வேற லெவல்லே இருக்கு இவங்க காம்போல. அதுல ஃபர்ஸ்ட் இவங்களோட கொலாப் அப்படின்னு பார்த்தா முத்து படம் வந்த ஒரு புதுசுல ஒரு விஷயம் ஒரு செய்தி நான் படித்தேன். அதில் வந்தது என்னவென்றால் அதுல அந்த ஒருவன் முதலாளிக்கு அப்புறமா எந்த பாட்டுமே யாருக்குமே புரியலையும். நான் சொன்னல கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஒரு சாங் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகி போச்சு. அது முன்னாடி வரைக்குமே ஒரு S.A. ராஜ்குமார் அப்புறம் தேனி இசை தென்றல் தேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் அவர் கொலாப் பண்ணுவாரு. அது மேக்சிமம் அந்த ரூரல் சப்ஜெக்ட் அப்படின்றது வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டா இருக்கும். இவர் A.R. ரஹ்மான் கூட சேரும் போது அவர் A.R. ரஹ்மான் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட வெர்ஷன்ல ஒரு கமர்ஷியல் வே இன் இட்ஸ் ஓன் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி அவரோட வெர்ஷன்ல ஒரு கமர்ஷியல் ட்ரை பண்ணியிருப்பாரு. அது மேக்சிமம் புரியல. ஆனா இப்போ அதுக்கு ஒரு கல்ட் வேல்யூ இருக்கு. அதுதான் முத்துக்கு நான் கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷன். முத்து ஒருவன் முதலாளி இப்போ வரைக்குமே டில் டேட் பெஸ்ட் இன்ட்ரோ சாங் ஆஃப் ரஜினி கெரியர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவன் முதலாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன். அதுக்கடுத்து அவர் குழுவாளி லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பம்ல. வேற ஏதாவது பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். குழுவாளிலே அதுல ஜிவி பிரகாஷ் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுக்கடுத்தது அது கொக்கு செய்வ கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். கொக்கு செய்வ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு மேக்சிமம் அண்டர்ரேட்டடான ஒரு சாங் முடிஞ்சா கேட்பாருங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதோட சிச்சுவேஷன் அந்த இதுல ஒரு ராஜகுமாரி இருப்பாங்க. அவங்களுக்கு விக்கல் வந்துடும். அந்த விக்கல் நிக்க வைக்கிறதுக்காக ஒரு பாடல். அந்த சாங் ஃபுல்லா கேட்டீங்கன்னா அந்த விக்கல் சவுண்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் பண்ணுவார் A.R. ரஹ்மான். எக்ஸ்பெரிமெண்டல் எப்பவுமே போகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா திலானா எனக்கு இந்த ஆல்பம்ல இன்னொரு பிடிச்ச சாங். ஒரு சரியான லைவ் சாங். முடிந்தால் அந்த பாடலை நல்ல ஸ்பீக்கர் அப்படி இல்லை என்றால் ஒரு நல்ல ஹெட்போன் வைத்து கேட்டு பாருங்கள். அருமையான பாடல். S.P. பாலசுப்ரமணியமும் சுஜாதா மோகனும் சேர்ந்து கலக்கி இருப்பார்கள் அப்படி என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்த பாடல் விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே வாழ்க்கை ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அந்த பாட்டு தான் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்றோம். விடுகதையா ரஜினியை வெளியே துரத்தும் அந்த நொடியில் போட்ட பாடல் A.R. ரஹ்மான். விடுகதையா. அதுக்கப்புறமா இவங்க காம்போ நான் சொன்னல. இந்த காம்போ எல்லாமே அப்போ அண்டர்ரேட்டட். இப்பவும் மேக்சிமம் சில பேருக்கு தெரியலாம். அப்படின்ற போது இப்போ ஒரு கல்ட் வேல்யூ இருக்கு முத்துக்கு. அதுக்கடுத்து படையப்பா. அதே மாதிரி ஒரு கே.எஸ். ரவிக்குமார் தானா ரஜினி கூட இவங்க A.R. ரஹ்மான் கே.எஸ். ரவிக்குமார் காம்போல 5 படம் தான் பண்ணியிருக்காங்க. அது 3 படம் ரஜினி கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படையப்பால ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே சூப்பராகவே இருக்கும். எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு ரீச் இருந்துச்சு. அதுல என் பேரு படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அவங்க தான் அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்கல்ல ஒருவன் முதலாளி அப்படி இருந்தா கூட அதுதான் எப்பவுமே. அதுக்கப்புறம் என் பேரு படையப்பா அதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். வேற லெவலான ஒரு பாடல். அதுக்கப்புறமா மின்சார கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஒரு மாதிரி கர்நாடிக் சாங் ட்ரை பண்ணிருப்பாரு. வேற லெவலான ஒரு பாட்டு. உண்மையாலே செம்ம பாட்டு. செம்மையான பாட்டு. அதுக்கு அடுத்ததாக ஒரு பாடல் என்னவென்றால் சுத்தி சுத்தி வந்திக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். வேற லெவலான பாட்டு. மெலடி செம்மையா இருக்கும். நீ அந்த பாட்டு மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி
அந்த திலானாக்கு தான் இதுவும் சொல்ற ஒரு நல்ல ஹெட்ஃபோனும் நல்ல ஸ்பீக்கர்லையும் கேட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு தீம் சாங் ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு தீம்னா அது எனக்கு தான் அந்த அது மௌத்தா இருக்குங்க. அதை வச்சு ஒரு விளையாடி இருப்பாரு அந்த சாங், சாரி அந்த தீம். வேற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக வெற்றி கொடிக்கட்டு அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். அது வந்து இப்பொழுது வரைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் பாடலாக தமிழ் சினிமாவின் கேரியரில் இருந்து கொண்டிருக்கிறது வெற்றி கொடிக்கட்டு. அதை பாடல் வீடியோவோடு சேர்த்து பார்த்தால் இன்னும் அருமையாக இருக்கும். இப்ப இது நான் நியூஸ் வச்சிருக்கேன், ஆனா நல்லா இருக்கு பேசுறது, வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த கடப்பாறை எடுத்து அந்த பாறையை குத்தும் போது ஒரு வெறி வரும் அருமையான பாடல் உண்மையாலே. வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு. அது வந்து இன்னும் கேட்டா ஜெயரமன் சொல்லி இருக்காரு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இதான் இந்த படத்துல மோஸ்ட்லி எல்லா சாங்குமே தெரிந்த பாடல் என்பதை நான் பிரகாரமாக சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து தெனாலி படத்துல எனக்கு வந்து ஒரு 2 சாங் தான் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் மற்ற சாங்லாம் எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. ஏன்னா இது வந்து கமலோட கேஎஸ் ரவிக்குமார் செய்யும்போது எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு 2 நாள்ல வந்து ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வேற லெவல் பாட்டு, உண்மையாலே சூப்பர் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சிரங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஓச்சாயே சொல்லிட்டு கமலும் ஜோதிகாவும் ஆடுறது. வீடியோ சாங் உண்மையிலே வேற சூப்பர் பாடல். இந்த 2 பாடல்கள் தான் தெனாலி படத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய படம் என்னவென்றால் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். உண்மையாலே சொல்றேன், த பெஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆல்பம் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னா நான் கன்ஃபார்ம் சொல்லலாம். வரலாறு ஒவ்வொரு பாட்டுமே வேற லெவலில் இருக்கும். எனக்கு ஆல்பமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா அது வரலாறு தான். அதுல வந்து இளமைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம், அந்த பாட்டு மேக்ஸிமம் கேட்டு பாருங்க, சவுண்டிங்கா வேற லெவலில் அந்த ரேப்லாம் சேர்ந்து ஒரு விளையாடி இருப்பாரு, அந்த லெவலில் தான் இருக்கும் வரலாறு. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு பாட்டு வந்து இங்கிலீஷை அளவழகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். உண்மையாக வேற ஒரு பாட்டுங்க, சூப்பரா சவுண்டிங்கா இன்ஸ்ட்ருமெண்டலா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். அந்த இதுல வேற லெவலில் இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ் ஷோ அப்படி செட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து அந்த கர்நாடிக் விஷயம் அதெல்லாம் இருந்தா கூட அதுல உள்ள ஒரு ஃபோக்கை செட் பண்ணுவாரு. உள்ள நிறைய விஷயம் வந்து செட் பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்பம்ல எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, தீயில் விழுந்த தேனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டு ஒன்று இருக்கும். இப்போ வரைக்குமே ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான பாட்டுனா அதுதான். அவர் பாடிய பாடல்களுமே மிகவும் அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் என்றால் அது தீயில் விழுந்த தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதுக்கப்புறமா கம்மாக்கரையில் உமா கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த பாட்டு ஓரளவுக்கு ஓகே, ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு பாடல் இந்த ஆல்பம்ல ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என்னவென்றால் காற்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சாங்கா பாட்டு உண்மையாலே வேற லெவலில் இருக்கும். எஸ்பிபி பாடி இருப்பாரு. அதுக்கப்புறமா சாதனா சாதனமும் வந்துட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலா, ஆனா இவங்க 2 பேர் வாய்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும் என்பதா இதை ரிஜிஸ்டர் செய்துகிறேன். செம்ம பாட்டுங்க, வேற லெவலில் இருக்கும். இதுதான் இந்த ஆல்பம் மோஸ்ட் அண்டர்ரேட்டடான ஒரு ஆல்பம். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக இவர்கள் காம்போவில் வந்த படம் இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் பயங்கரமான அண்டர்ரேட்டடான ஒரு ஆல்பம் தான் லிங்கா. உண்மையாலே எனக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு சில பாட்டுலாம் கொஞ்சம் ரீச் ஆகுதா, நான் தெரியாத பாடல்கள் இன்னும் நிறையவே இருக்கிறது அப்படி என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். அதில் வந்து லிங்கா படத்துல வந்து நண்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒரு மாதிரி ஆவரேஜான பாட்டு கூட வச்சு, ஆனா நல்லா இருக்கும், கேட்டு நல்லா இருக்கும் உண்மையாலே. நம்ம ஆல்பம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றது என்ன ஒரு ரீசனா, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கணும்லாம் ஒரு அவசியம் இல்லை, நல்லா இருக்குதா அந்த லெவல்ல இருந்தாலே போதும். ரொம்ப பிடிக்கணும் அவசியமே கிடையாது, நல்லா இருக்குதா அந்த லெவல்ல இருந்தாலே போதும். அப்படி இருக்குதே நண்பா நண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சவுண்டிங்கா சூப்பரா இருக்கும் பாட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து மோனா கேசோனிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு.
படத்திலே வேற லெவல் பாட்டு. அதுக்கப்புறமா அதே படத்துல வந்து இந்தியனே வாவான்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும். வேற லெவல் பாட்டு அந்த பாட்டுமே. அதுக்கு அடுத்தது வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவனா நம்மளை ஏமாத்திட்டானா பழி வாங்கிட்டானா அதை ஒரு ஸ்டேட்டஸா போட்டு நான் முடிந்து போனது அப்படி என்பது ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைத்துவிடும். அதை அவர்கள் பார்த்து விட்டாலே போதும் என்பதே இப்பொழுதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான பாட்டு. சுட்டாலும் சங்கு நீரம் எப்போதும் நீ வெள்ளையடா அப்படின்னு சொல்லி உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும். வேற லெவல் உண்மையாலே சூப்பரான பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து கடைசியில் வந்து இது ரொம்ப ரொம்ப அண்டர் சாங் வந்து சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதான் லிங்கேஸ்வரன் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரோட தாத்தான்னு இருப்பாங்க கதைப்படியா, அவருக்கும் இன்னொரு ஹீரோயினுக்கும் வர ஒரு டுயட் சாங் சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் யூஸ் இயர்போன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் இந்த வெண்ணிலாவை வெண்ணை பூசி விழுங்கி. வேற லெவல் பாட்டு. இதெல்லாம் தான் இவங்க காம்பாரு. நீ நான் சொன்னது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அண்டர் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாலே வேற லெவல்ல ஒரு சாங் எல்லாம் போட்டுருக்காங்க போது ரொம்ப, ஆனால் அண்டர் ரேட்டடா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிலிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.